வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பனிவரகு இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கப்பு போல் பனிவரகு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் உளுந்து எடுத்துக்கணும். இப்போ நான் 3 கப்பு பனிவரகு எடுத்துட்டேன். அதே கப்பில் 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2-3 தடவை கழுவிட்டு பனிவரகை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி உளுந்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் போல் ஊறினதுக்கப்புறம் அதை நான் மிக்சியில் தான் அரைச்சிட்டு நான் இப்போ புளிக்க வச்சுருக்கேன். 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை எடுத்து ஒரு இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் போல் இது இருக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தட்டை உள்ளே வச்சிடுறேன். கரெக்டாக 8 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா கரெக்டாக இட்லி வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இட்லி சூப்பராக வெந்துருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.